பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாங்க. அதாவது என்ன விஷயம்னா, மகனே மகளே, நீ விசுவாசமா இருமா. நீ என்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து காத்து இருக்கும், உன் வாழ்க்கை நடக்கும் நீ ஆசைப்படுற பத்தியா, அந்த காரியத்தை உனக்காக நான் செய்ய போறேன், நீ விசுவாசமா இருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய காரியத்தை எதிர்பார்த்து காத்து இருக்கலாம், நடக்குமா நடக்காதான்னு ஒரு டவுட்ல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா நடக்கும், சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிள்ளை இல்லாம இருக்கும்போது ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் ஒரு வாக்கு தராரு, நீ வானத்து நட்சத்திரத்தை எண்ணி பார்ப்பா, அந்த அளவுக்கு உன் சந்ததியை பெருக்க போகுது. ஆனா சொன்ன டைம் பாத்தீங்கன்னா பகல் டைம்ல நட்சத்திரமே கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியத்தை ஆபிரகாம் நம்பினாரு. அதே போல ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில செஞ்சாரு. அவர் விசுவாசத்தின் தந்தைன்னு பேரும் பெற்றாரு. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம பெற்றுக்கொள்ள போற ஆசீர்வாதம் நம்ம கண்ணுக்கே தெரியாம இருக்கலாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசமா இருமா, நீ நம்பு, நிச்சயமா உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ என்ன காரியத்தை இந்த 2024 எதிர்பார்த்து காத்து இருக்கியோ அது உன் வாழ்க்கையில நடக்க போகுது, உனக்காக நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. ஆபிரகாமுக்கு செஞ்ச அதே ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையிலும் செய்வாருங்க. நிச்சயமா நடக்க போகுது. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வாசனைக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.